இவங்க சிம்பிளா சொல்றாங்க மவுண்ட் எவரெஸ்ட் போறதுக்கு 47 lakhs கேக்குறாங்க. எப்படிங்க சார் அந்த ஒரு 1 month போறதுக்காக 47 lakhs? சார் அச்சீவ்மென்ட் சார் அது. சார் எனக்கு 50 லட்சம் ரூபாய் இங்க சார். பட் என் மெமரிஸ் இங்க சார். நான் சாவும்போது அது அச்சீவ் பண்ணிருப்பேன் சார் நானு. இதெல்லாம் சொல்ற மாதிரி கை தட்டுவாங்க சார். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்ப 50 லட்சம் ரூபாய் எப்படி திரட்டுவீங்க சார்? அது உங்க ஜெல் இருக்கு சார். இப்ப நீங்க அச்சீவ் பண்றதுக்கு அவங்க ஜெல்லையும் அடகு வைக்கணும் சார். ஏன்னா ஒரே சோர்ஸ் வைஃப் தான் சார். ஒரே யார்ட்டையும் நான் கடனும் வாங்க முடியாது. 50 lakhs நம்பி யாரும் கடனும் கொடுக்க மாட்டாங்க சார். என்ன இதற்கு பேர் தான் மாடர்ன் முறையில் டவுரி வாங்குவது. யூஸ்வலா டவுரி சிஸ்டம் எப்படி வேலை செய்யும்? நான் உங்க பொண்ணை கட்டிக்கணும்னா 50 லட்சம் லொக்கம் தரணும், 20 பவுன் நகை போன 30 பவுன் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி டிமாண்ட் பண்ணா உள்ள தள்ளி கம்பி என்ன வச்சிடறாங்க அப்படின்றத ரியலைஸ் பண்ணிக்கிட்ட இந்த மாதிரி சில ஆட்கள்லாம் வந்துட்டு இப்படி வராங்க. என்னோட எய்ம் வந்துட்டு மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறுறது. நான் வந்து மெமரிஸ் இங்க சார் அங்க சார்ன்றதெல்லாம் கட்டுக்கதை. இப்போ இவர் சொல்றாரு 47 lakhs நினைக்கிறேன். இவ்வளவு காசு கொடுத்து மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும், அது என்னோட மெமரி அப்படின்னா அதை உன் காசுல பண்ணணும். நகை அப்படின்றாங்களா, ஜுவல்ஸ் அப்படின்றாங்க. அந்த ஜுவல்ஸ்லாம் இவங்க சம்பாதிச்சதா? இல்ல, மாமனார் சம்பாதிச்சது, மாமனார் கஷ்டப்பட்டது, மாமனார் உழைச்சது. சோ டெக்னிக்கலி சரி பொண்டாட்டி காசுல இவர் இது மேல ஏறாருன்னா கூட பரவாயில்ல, மாமனார் காசுல ஏறாரு, மாமியாரோட கஷ்டத்துல ஏறாரு. இமேஜின் ஆண்டி அங்கிள் பாருங்க, இப்போ உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அப்படியே குனிய வச்சு சரக்கு 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 மொட்டை அடிச்சுவாங்க. அவங்கள வந்துட்டு உங்க பொண்ணை வந்து நடுத்தர கொண்டு வந்து மட்டும் இல்லாம உங்களையும் கொண்டு வந்துருவானுங்க. இப்போ இவர் இருக்காரு இல்லையா, இவர் வந்து லாங் ஷாட்ல பார்க்கும்போது ஸ்மார்ட்டா இருக்காப்ல, நல்ல மாப்பிள்ள என்ன தோணும். ஆனா உள்ளுக்குள்ள பாருங்க, அவங்க ஏன் பாருங்க, எங்க இருக்கு இன்னைக்கு மவுண்ட் எவரெஸ்ட், நாளைக்கு மார்ஸுக்கு போனோம், அங்கிள் கிட்னியை பிடிக்கிட்டாங்க அப்படின்மா. நான் போனா BMW தான் போவேன், ஆண்டி ஆண்டி உங்களோட தாலி கயிறு அறுத்துட்டாங்க அப்படின்மா. உங்க ஹோல் ஃபேமிலியே வந்துட்டு மில்கிங்கா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.